கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்த நடிகரும் அரசியல் கட்சி தலைவருமான திரு கமல்ஹாசன் அவர்களின் சாட்சியை குறித்து இந்த வீடியோ பதிவில் காண்போம். வாருங்கள். அவருடைய இயற்பெயர் பார்த்தசாரதி சீனிவாசன். நவம்பர் 7, 1954 பரமக்குடியில் பிறந்தவர். தொழில் ரீதியாக கமல்ஹாசன் என்று அழைக்கப்படுபவர். இந்திய நடிகர், திரைப்பட இயக்குனர், திரைப்பட தயாரிப்பாளர், திரைக்கதை எழுத்தாளர், நடன இயக்குனர், பின்னணி பாடகர், பாடலாசிரியர், தொலைக்காட்சி தொகுப்பாளர், சமூக ஆர்வலர் மற்றும் அரசியல்வாதி ஆவார். தமிழ் திரைப்படங்களை தவிர மலையாளம், தெலுங்கு, இந்தி, கன்னடம் மற்றும் பெங்காலி படங்களிலும் தோன்றியுள்ளார். இந்திய சினிமா வரலாற்றில் மிகவும் மதிக்கப்படும் நடிகர்களில் தலை சிறந்தவராக கருதப்படும் கமல்ஹாசன் இந்திய திரையுலகில் பல புதிய கண்டுபிடிப்புகளை அறிமுகப்படுத்தியுள்ளார். இவரின் திறமைக்காகவும் சமூக சேவைக்காகவும் பல விருதுகள் பெற்று இந்திய அரசாலும் தமிழ்நாடு அரசாலும் கௌரவிக்கப்பட்டுள்ளார். அவர் HIV, எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான அனாதை இல்லத்திற்கு நிதி திரட்டிய ஹிருதய ராகம் 2010 நிகழ்வின் திட்ட தூதராக இருந்தார். செப்டம்பர் 2010 கமல் அவர்கள் குழந்தைகள் புற்றுநோய் நிவாரண நிதியை தொடங்கி வைத்தார். 21 பிப்ரவரி 2018 அன்று தனது அரசியல் கட்சியான மக்கள் நீதி மையம் என்ற கட்சியை தொடங்கி அரசியலிலும் அடியெடுத்து வைத்தார். கமல் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரராக இருந்த நற்செய்தியை அறிவித்த சம்பவம் நம்மில் அநேகர் அறியாத செய்தியாகும். 40-50 programs in Maharashtra. And when I came back, I'd broken my leg on stage doing some acrobatic stuff. And they said, you won't be able to dance again. So I was working with Christian Arts and Communication Center, spreading the word of Christ to the world. So I was working with Christian Arts and Communication Center, spreading the word of Christ. உலகளாவிய சுவிசேஷ ஐக்கியத்தில் இணைந்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை உலகிற்கு அறிவித்தேன் என்று அவர் BBC நேர்காணலில் பேட்டியளித்துள்ளார். கிறிஸ்டியன்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சென்டர் கிறிஸ்தவ கலை மற்றும் தொடர்பு மையத்தில் இணைந்து கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய நற்செய்தியம் குறித்து பிரசங்கித்து வந்தது குறிப்பிடத்தக்கது. கிறிஸ்துவை அறிவித்ததற்காக நடிகர் கமல்ஹாசன் இந்து மக்களுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார், அவர் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறார் என்று இவர் மேல் கடும் விமர்சனம் எழுந்துள்ள நிலையில் அவர் அதை ஒருபோதும் பொருட்படுத்தாமல் இருந்தார். இன்று வரை கிறிஸ்தவ மிஷனரிகளின் தியாகமும் அவர்கள் நம் தேசத்திற்கு செய்த தொண்டும் வேறு எவராலும் செய்ய முடியாத காரியம் என்று வெளிப்படையாக தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளார். Nobody can lay a finger of criticism on the fact that medicine and education in India has been thanks due to the Christian missionaries here. இந்திய தேசத்திற்கு மருத்துவமும் கல்வி அறிவும் தந்த மிஷனரிமார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் என்று நன்றி தெரிவித்துள்ளார். தங்கள் இருதயத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவுக்கும் மனிதர்களுக்கும் அவர்கள் சேவை செய்து வருகின்றனர். அவர்களை பெருமைப்படுத்தும் விதமாக அன்பே சிவம் திரைப்படத்தில் அவர்கள் எனக்காக ஜெபித்தனர். அது மட்டுமல்லாமல் தான் அவர்களோடு அன்பின் விருந்து உண்டேன் என்று குறிப்பிட்டுள்ளார். நான் அல்ல ஆண்டவர், இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துதான் உண்மையான ஆண்டவர். நான் அல்ல உலகநாயகன், இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துதான் உண்மையான உலகநாயகன் என்று செயல்பட்டு வருகிறார்.